இன்னைக்கு பட்டர் சிக்கன் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். வீட்லயே சிம்பிளா வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்மளால செய்ய முடியுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி செய்யறது நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் 1 கிலோ நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு 2 ஸ்பூனு, இது கூட அரை லெமன் ஜூஸ் கொஞ்சம், இது கூட 1 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இப்போ பேனில் வந்து பட்டர் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் நான் போட்டிருக்கேன். ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து இதில் போட்டுடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் அப்படியே இதுலேயே ஒரு 80% வந்து குக் ஆகிடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்க. 80% வந்து சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா சிக்கனும் எடுத்தாச்சு. இப்போ இந்த பேன்லேயே வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், சின்னது மீடியம் சைஸு. இப்போ இந்த ஆனியன் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்ல கலர் கொடுக்கும். அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்ககிட்ட வந்து முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா இதில் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட வந்து 1 கிளாஸு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பாயில் ஆகணும், நல்லா வேகணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, எல்லாம் குக் ஆயிடுச்சு. அந்த டொமேட்டோ ஆனியன் எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆறினதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பட்டை கிராம்பு 4 தலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து குக் பண்ண சிக்கன் வந்து இதில் போட்டுடணும். சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் எல்லாமே கிரேவி சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் சேர்க்கணும்.
கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் கசூரி மேத்தி இது பண்ணுங்க. க்ரீம் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க வைக்கலாம் கூடாது. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பட்டர் நானோட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until bye.